ஹலோ நண்பா. மோர்கன் ஹவுஸ்ல ஒரு தடவை அமெரிக்கால ஒரு பணக்கார ஏரியால இருக்க ஹோட்டல்ல ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தப்ப, அதாவது கார்லாம் பார்க் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தப்ப அவர் டே டு டே ஜாப்ல ராஜர்னு ஒரு பையனை மீட் பண்ணாரு. இந்த பையன் ஒரு காஸ்ட்லியான போர்ஷே காரை ஓட்டிட்டு இருந்ததுனால அந்த ஏரியால கொஞ்சம் அட்டென்ஷன் கிராபிங்கா இருக்க ஆளா இருந்தான். ஏன்னா இவ்வளவு காஸ்ட்லியான கார் அவ்வளவு சின்ன வயசுல அச்சீவ் பண்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதனால அந்த பையன் கார் அங்க ஓட்டிக்கிட்டு வந்தாலே எல்லாருமே ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஆனா இதே ராஜர் சில வாரங்களுக்கு அப்புறமா ஒரு பழைய ஹோண்டா காரை ஓட்டிக்கிட்டு வந்தான். அதே காரை இன்னும் சில மாசங்களுக்கு ஓட்டிட்டு இருந்தான். ஒரு தடவை ஆத்தர் ரேண்டமா ராஜரை பாக்குறப்ப, உன்னோட போர்ஷ் கார் எங்க போச்சு அப்படின்னு கேட்டாரு. ஓ அதுவா, பேங்க் காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, இஎம்ஐ கட்ட முடியல, அதான் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த பையன் சொன்னான். ஆனா இதை சொல்றப்ப அவன் முகத்துல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. அந்த காரை வாங்கினதே ஒரு தப்பான டிசிஷன்னு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை. ஏதோ அவனோட வாழ்க்கையில கேஷுவலா இது டெய்லி நடக்கிற விஷயம் மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அப்பதான் மார்கன் ஹவுஸ்லுக்கு இந்த உலகத்துல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க போல, வெறும் பணக்காரனா தெரியணும்னு அவங்க மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி லெவல் வரைக்கும் கடனை வாங்கிட்டு அவங்கள பணக்காரங்களா காட்டிக்கணும்னு கணக்கே பார்க்காம செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இதுல இருந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். உங்க கண்ணுக்கு முன்னாடி யாரோ 50 லட்ச ரூபா காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு பணக்காரங்கன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியல. அவங்க கிட்ட முன்ன இருந்த பணத்தை விட 50 லட்ச ரூபா செலவாகி இல்ல கடன்ல வாங்கியிருந்தா கூட அவங்களோட நெட்வொர்க்ல இப்ப 50 லட்ச ரூபா குறைஞ்சு போச்சுன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்குது. இன்ஷார்ட், முன்ன அவங்க கிட்ட இருந்த பணத்தை விட இப்ப 50 லட்ச ரூபா கம்மியா இருக்கு, இல்ல முன்ன இருந்த கடனை விட இப்ப இன்னும் அதிகமா கடன் இருக்கு. சோஷியல் மீடியால எக்ஸ்பென்சிவ் கார்ஸ் அண்ட் பைக்ஸை காட்டிட்டு ஷோ ஆஃப் பண்ற நிறைய பேர் இந்த கேட்டகரியில தான் வருவாங்க. என்கிட்ட 1 லட்ச ரூபா ஐபோன் இருக்குன்னு ஷோ ஆஃப் பண்றாங்க பாருங்க, அவங்கள நிறைய பேர் கிட்ட பேங்க்ல 1 லட்ச ரூபா பணம் கூட இருக்காது. இவங்கள பல பேர் வெல்த்தோட டெஃபினிஷனே தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குரோர்பதின்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, நான் கஷ்டப்பட்டு எஃபோர்ட் எடுத்து 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சு எனக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் வாங்கி அதை இஷ்டத்துக்கு செலவு பண்ணி ஷோ ஆஃப் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க வெல்த்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வெல்த்தோட அர்த்தமே அதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட் ஆனது. கஷ்டப்பட்டு 1 கோடி ரூபான்ற நெட்வொர்த்தை ரீச் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் செலவு பண்றப்ப திரும்ப ஜீரோன்ற நிலைமைக்கு தானே வருவீங்க. பேசிக் மேக்ஸ் இது. எவ்வளவு பணத்தையோ இல்ல அசட்ஸையோ நீங்க ஓன் பண்றீங்களோ அதுதான் உங்களோட வெல்த்துக்கான டெஃபினிஷன். எவ்வளவு செலவு பண்றீங்கன்றது உங்களோட வெல்த்துக்கான டெஃபினிஷன் கிடையாது. ஏன்னா ஸ்பெண்டிங் மணி டு ஷோ ஹவு ரிச் யூ ஆர் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வே டு பிகம் புவர். நான் பணக்காரன் காட்டிக்கிறதுக்கு நீங்க என்னைக்கு அதிகமா செலவு பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அணில இருந்தே நீங்க சீக்கிரமா ஏழையாக ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொல்றாரு. என்கிட்ட இது இருக்கு, என்கிட்ட அது இருக்குன்னு நீங்க பணக்காரங்களாயிட்டீங்கன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிற எண்ணத்துல உங்க நெட்வொர்த்தை குறைச்சிட்டு இருப்பீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனா ரியல் வெல்தி பீப்புளை நம்ம பார்க்கும்போது அவங்க சைலண்டா வாழ்ந்துகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க பணக்காரங்கன்னு யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்ன்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், ஏதோ ஒரு 3வது மனுஷனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னோட தேவைக்கு அதிகமா நான் செலவு பண்ண போறது இல்ல, என்கிட்ட ஓரளவுக்கு நல்ல வெல்த் இருக்குன்றது எனக்கே தெரியும் அப்படின்னு அவங்க செல்ஃப் சஃபிஷியன்ட்டாவும் கான்ஃபிடென்ட்டாவும் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவைன்ற விஷயத்துல செலவு பண்ணுவாங்க, பட் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்ற எண்ணத்தோட இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சைலண்டா உங்களோட வெல்த்தை க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. ஏன்னா இந்த சைலண்ட் வெல்த்தை பில்ட் பண்றதுக்கு சில இம்பார்ட்டன்ட் லெசன்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, அவாய்ட் டு கீப் அப் வித் எலக்ட்ரானிக் அப்கிரேட்ஸ். இந்த மாடர்ன் டே டைம்ஸ்ல நிறைய பேர் லேட்டஸ்ட் மொபைல், லேட்டஸ்ட் கேஜெட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்காங்க. கம்பெனிஸ் வருஷம் ஒரு அப்டேட்டை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்க அப்டேட்டை கொண்டு வர்றாங்கன்ற காரணத்துக்காக ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்ல தான் போய் லைன்ல நின்றுக்கிட்டு ஆன்லைன் ஸ்டோர்ஸ்ல அந்த சேல் உடனே ஆர்டர் போட்டுறணுன்ற மாதிரி இப்பவே வேணும்னு ஒரு அர்ஜென்சியோட இருப்பாங்க. அந்த புது ஃபிளாஷியான கேஜெட் இவங்க கையில உடனே இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்பதான் ரீசெண்டா 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு போனையோ கேஜெட்டையோ வாங்கியிருப்பாங்க. அதுக்குள்ள இந்த லேட்டஸ்ட் அப்டேட் வந்ததுனால எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கா, இதை திரும்ப கொடுத்து அதை வாங்கிக்கலாம், இந்த ஓஎஸ் அப்டேட் வந்துருச்சு, இந்த கேமரா அப்டேட் வந்துடுச்சு, இந்த சூப்பரான டிஸ்பிளே டைப் வந்துருச்சுன்னு அவங்க எக்ஸிஸ்டிங் கேஜெட்ஸ் நல்லா வேலை செஞ்சாலும் அதை அப்டேட் பண்ணிடணும்னு நினைப்பாங்க. ஏன்னா எப்பயுமே நான் புதுசான லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுவேன், என்னை சுத்தி இருக்கவங்க கிட்ட எல்லாம் ஷோ ஆஃப் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு ஐடென்டிட்டியை அவங்களுக்கு பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல அந்த புது போனோட வேல்யூவும் லூஸ் பண்ணிட்டு அதிக விலையை கொடுத்து அந்த லேட்டஸ்ட் கேஜெட்டையும் வாங்கிடுவாங்க. நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க, பட் அதுலயும் ஹிடன் சார்ஜஸ் இருக்குன்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க. கேஜெட்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவா நீங்க ஒரு 3 இயர் ரூலை ஃபாலோ பண்றது உங்களுக்கு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் அப்கிரேட்ஸ்ல இருந்து ரொம்ப அதிகமா சேவிங்ஸ் பண்ணும். உங்க கேஜெட்ஸ் ஒரு நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குன்னா அட்லீஸ்ட் 3 இயர்ஸ்க்காச்சும் அதை யூஸ் பண்ணுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருங்க. இது நிறைய எக்ஸ்ட்ரா கேஷை உங்க கையில ஃப்ரீ பண்ணும். உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எஜுகேஷனல் ப்ராடக்ட்ஸ்லயோ இல்ல மத்தவங்க கண்ணுக்கு ஃபிளாஷியா தெரியாத ஆனா ஆக்சுவலா உங்க வெல்த்தை க்ரோ பண்ணிட்டு இருக்க இன்விசிபிள் அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்பர் 2, ஆட்டோமேட்டிக்லி இன்வெஸ்ட் இன் இன்விசிபிள் அசெட்ஸ்.
உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்ல பணம் இருந்தா செலவு பண்ற மாதிரி பழக்கம் அதிகமா இருக்குன்னா சைலண்டா உங்களோட வெல்த்தை க்ரோ பண்றதுக்கான ஒரே வழி வந்து நீங்க உங்க சேலரி கிரெடிட் ஆன உடனே இமீடியட்டா உங்களோட இன்கம்ல 10 to 20% ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த பணம் செலவு பண்றதுக்கு தான் இருக்குன்ற மாதிரி உங்க அக்கௌண்ட்ல தெரியவே தெரியாது. ஏன்னா உங்க அக்கௌண்ட்ல சேலரி கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் நடந்த முதல் டிரான்சாக்ஷனே ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்றதா தான் இருக்கும். மனுஷங்களா நம்மளோட எண்ணங்கள் மாறும், டிசிப்ளினா இருக்க மாட்டோம். பட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒன்ஸ் நம்ம ரூல்ஸை செட் பண்ணிட்டோம்னா அந்த ரூல்ஸை நீங்களா வாண்டடா போய் மாத்துற வரைக்கும் அதை அந்த விஷயத்தை சிம்பிளா எக்ஸிக்யூட் மட்டும் தான் பண்ணும். பணம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதப்ப ஆரம்பத்திலே டிசிப்ளின் ஆக்டிவிட்டியை டெக்னாலஜிக்கு அவுட் சோர்ஸ் பண்ணதுனால அதை செலவு பண்ணுன்ற டெம்டேஷன் உங்களுக்கு வராது. அந்த பர்டிகுலர் அமௌண்ட் மட்டும் வெளியே யார் கண்ணுக்கும் தெரியாம சீக்கிரட்டா உங்களோட ஃபியூச்சருக்காக அது உங்களோட வெல்த்தை பில்ட் பண்ணிட்டு இருக்கும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நீங்க பெரிய வெல்தியான ஆளு, நிறைய செலவு பண்ணிருக்கீங்க அப்படி இப்படின்றதெல்லாம் தெரியாம இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல சீக்கிரட்டா உங்களுக்கு மட்டும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்டோட வேல்யூவே பல லட்சங்கள்ல இருக்குன்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். ஃபினான்ஷியல் கான்ஃபிடன்ஸ்ன்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்தாலே நீங்க வேலை செய்யற இடத்துல கூட ஐயோ எனக்கு கடன் இருக்கு, இவங்க என்ன சொன்னாலும் செய்யணும், மேனேஜர் என்ன சொன்னாலும் பண்ணணும் அப்படின்னு ஸ்லேவ் மைண்ட் செட்டோட வேலை செய்யாம growth மைண்ட் செட்டோட நீங்க உங்க கரியர்ல க்ரோ ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பண்ண முடியும். ஏன்னா பார்க்க பணக்காரனா தெரியணும்னு நிறைய ஃபிளாஷியான விஷயங்களை வாங்கிக்கிட்டு நிறைய கடனோட இருந்தீங்கன்னா வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஸ்லேவ் மைண்ட் செட்டோட வேலை செய்வீங்க. பட் நான் ஃபினான்ஷியலா சேஃபா இருக்கேன், என்னோட அசெட்ஸ்லாம் நல்லா க்ரோ ஆகி வளர்ந்துட்டு இருக்கு, ஏதாவது எமர்ஜென்சி வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ண முடியும், வேலை போனாலும் சில வருஷங்கள் கூட வேலை இல்லாம என்னோட லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ண முடியும்ன்ற எண்ணத்தோட இருக்கீங்கன்னா அது உங்களை growth மைண்ட் செட்ல வேலை செய்ய ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளினை உங்க வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு ஆட்டோமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்தே பண்றது ரொம்ப சூப்பரான ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு, சைலண்டா உங்களோட வெல்த்தை பில்ட் பண்றதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய பெரிய லைஃப் சேஞ்சிங் டெசிஷனா இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க இன்னும் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்க ஆட்டோமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலனா டிஸ்கிரிப்ஷன்ல பர்சனலா நான் யூஸ் பண்ற 2 டிமேட் அக்கௌண்டோட லிங்க்ஸை கொடுத்துருக்கேன். அங்கிருந்து நீங்க ஃப்ரீயா ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்க முடியும். அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதோட ப்ராசஸ் தெரிஞ்சுக்க வேணாம், நம்ம ஃபினான்ஸ் ஃப்ரெஷ் சேனல்ல அப்லோட் பண்ண இந்த வீடியோஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆட்டோமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸை நான் எப்படி செட் பண்றது அப்படின்ற டீடைல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல டீடைலான ஒரு டெமோ வீடியோவை நம்ம ஃபினான்ஸ் ஃப்ரெஷ் சேனல்ல அப்லோட் பண்றேன். நம்பர் 3, டோன்ட் பை a நியூ ஃபிளாஷி கார். இந்தியாவில் நீங்க ஒரு காரை வாங்குறீங்கன்னா ஃபிளாஷியான கார்ஸ் கூட கிடையாது, ஜஸ்ட் ஒரு பேசிக்கான கார் வாங்குறீங்கன்னா கூட அந்த காரோட ஆன் ரோட் பிரைஸ் வந்து அதோட மேனுஃபேக்சரிங் பிரைஸை விட அப்ராக்சிமேட்டா 40 to 50% அதிகமா இருக்கும். ஏன்னா உங்க எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல 28% ஜிஎஸ்டி வந்துடும். அதுக்கப்புறம் காரோட சைஸ், அதாவது அது அண்டர் 4 மீட்டர்ஸ் இருந்தா ஒரு ரேஞ்சும் 4 மீட்டர்ஸ்க்கு மேல இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி செஸ்ஸை போட்டு அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், ரோட் டாக்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ்லாம் போட்டு ரோட்ல கொண்டு வந்து நிறுத்தத்துக்குள்ள அதோட ஒரிஜினல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை விட 40 to 50% அதிகமாயிடும். ஆனா இப்படி ஒரு புது காரை நீங்க வாங்கி போட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு அதை ரோட்ல இறக்கின உடனே இமீடியட்டா அதோட வேல்யூட 5 to 10% காணா போயிடும். எப்பயுமே ஆட்டோமொபைல்ஸை பொறுத்த வரைக்கும் யாரு அந்த வெஹிக்கிளோட ஃபர்ஸ்ட் ஓனரா இருக்காங்களோ அவங்க தான் மேக்ஸிமம் டெப்ரிசியேஷன் ஹிட்டை பார்ப்பாங்க. அந்த காரை ரோட்ல கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு மேக்ஸிமம் டாக்ஸையும் பே பண்ணியிருப்பாங்க. இந்த டாக்ஸ் எல்லாம் கட்டி ரோட்ல அந்த காரை கொண்டு வந்து நிறுத்தி இமீடியட்டா அதோட 5 to 10% வேல்யூ போகிறதுக்கு உங்களுக்கு ஆசையா இருக்குன்னா புது கார் வாங்கிக்கோங்க. பட் இந்த டாக்ஸ் அண்ட் இனிஷியல் டெப்ரிசியேஷன்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஃபிளாஷியா தெரியணும்னு ஆசைப்படாம உங்களை பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு கம்ஃபர்டபுளா கூட்டிட்டு போறதுக்கு ஒரு கார் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்ப நீங்க ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய யூஸ்டு காரை செலக்ட் பண்றது தான் ஃபினான்ஷியலான ஸ்மார்ட்டான டெசிஷனா இருக்கும். ஏன்னா நீங்க யாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு புது பெயிண்ட் பல தெரியறதுக்கு புது கார் வாங்க போறது இல்ல. உங்க ஃபேமிலியோட ரெக்வயர்மெண்ட்ஸை கம்ஃபர்டபுளா ஃபுல்ஃபில் பண்றதுக்கு உங்களை பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு காரை வாங்க போறீங்க. ஸோ ஒரு மெக்கானிக்கோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு வாங்க போற யூஸ்டு கார் நல்ல கண்டிஷன்ல இருக்கான்றதை மட்டும் செக் பண்ணிக்கிட்டு ஒரு யூஸ்டு காரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னா இந்த டெசிஷனை தான் எடுப்பீங்க. இங்க சேவ் பண்ண மணியை சைலண்டா உங்களோட இன்விசிபிள் அசெட்ஸை யூஸ் பண்ணி யாரோட கண்ணுக்கும் தெரியலனாலும் உங்களோட வெல்த் அதை பில்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்பர் 4, பையிங் ஓவர் சைஸ்ட் ஹோம் வென் யூ ஆர் யங். இங்கே யங்காக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், உங்களோட ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். பட் உங்களுக்கு அதிக இன்கம் கொடுக்கக்கூடிய இது ரெண்டுத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட 20ஸ்ல இருக்கும்போது ஒரே இடத்துல பெரிய கடனோடையும் நிறைய மெயின்டெனன்ஸ் அண்ட் லிவிங் எக்ஸ்பென்சஸோட மாட்டிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யங்காக இருக்கும்போது வீடு வாங்கணுன்ற அவசரத்தில் ரொம்ப கம்மியான டவுன் பேமெண்ட்டை கட்டி ஒரு 30 வருஷம் லோனு போட்டுக்கோங்க. கம்மியான டவுன் பேமெண்ட்டை கட்டினதுனால உங்களோட லோன் அமௌண்ட்டும் பெருசாக இருக்கும், அதுக்கு பெரிய பேமெண்ட்ஸை நீங்கள் ரொம்ப காலத்துக்கு பண்ண வேண்டிய இருக்கும். அதே நேரத்தில் இந்த புது வீடுக்கு நீங்கள் இப்போ வந்ததுனால இன்டீரியரை மாடர்னாக மாற்றணும்,
நிறைய ஃபர்னிச்சர் வாங்கணும், நிறைய ஹோம் அப்ளையன்சஸ் வாங்கணும்னு அதோட அசோசியேட்டட் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிட்டே போகும். சின்ன வயசில் உங்களோட ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது இங்கேயே சொந்த வீடே வாங்கிட்டோமே, இப்போ இதை விட்டுட்டு போய் தனியாக வாடகைலாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது, அதே நேரத்தில் லோனும் கட்டிட்டு இருக்க முடியாதுன்னு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவாய்ட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இப்போ ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும். லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஏன்டா இந்த டெசிஷனை எடுத்தோன்னு வருத்தப்படுவீங்க. பர்சனலாக உங்களுக்கு 45-50 ஏஜ் ஆகும்போது இந்த லோனை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. பட் அதை கம்ப்ளீட் பண்ணுற நேரத்தில் அசட்னு சொல்லிக்க இந்த வீடு மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும், அதுவும் அது இல்லிக்விடாக இருக்கும். இதுக்கப்புறமா உங்கள் கரியரோட கடைசி 10 வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேர்க்கணும், பசங்களோட காலேஜ் எஜுகேஷனுக்கு செலவு பண்ணோன்றப்ப லிக்விடிட்டி உங்கள் கையில் இல்லாததுனால இருக்கிற அசட்டை மோட்கேஜ் பண்ணி கடன் வாங்கி தான் உங்களோட அந்த பெரிய எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிட்டையர்மெண்ட்டுக்கும் ரொம்ப பெரிய சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸை நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட 20s and 30s லாங் டேர்ம் வெல்த்தை பில்டு பண்ணுறதுக்கு காம்பவுண்டிங்க்கு யூஸ் பண்ணிக்காம, பெரிய லிக்விட் கார்பஸை பில்டு பண்ணாமல் இல்லிக்விட் நெட்வொர்த்தை பில்டு பண்ணுறதுக்கு பெரிய கடன் அமௌண்ட்டை கட்டிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு பெரிய கடனில் மாட்டிட்டு இருந்ததுனால உங்கள் இன்கம்மை பெருசாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேறு ஸ்டேட் இல்லை வேறு கண்ட்ரீஸில் கிடைக்கிற பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு போகிறதுக்கு ரிஸ்க் எடுக்க முடியாமல் இருப்பீங்க. இந்த சொசைட்டிக்கும் உங்களை சுற்றி இருக்க உலகத்துக்கும் நானும் சின்ன வயசுலேயே வீடு கட்டிலாம் செட்டில் ஆகிட்டேன் பாருங்கன்னு காட்டுற எண்ணத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்கு இது சரியாக இருக்குமா இல்லையான்ற விஷயத்த மறந்து போயிடுவீங்க. அப்போ சின்ன வயசில் வீடே வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஏன்னா உங்களோட இன்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப, இல்லை ஆல்ரெடி நீங்கள் வாங்க போகிற வீட்டோட வேல்யூவோட 50 to 60% மேலே டவுன் பேமெண்ட் கட்டுற அளவுக்கு என்கிட்ட சேவிங்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த சுச்சுவேஷனில் உங்கள் இஎம்ஐ, லோன் டென்யூர் எல்லாமே சிக்னிஃபிகண்ட்டாக கம்மியாக இருக்கும். ஜஸ்ட் அனதர் பேமெண்ட் மாதிரி நீங்கள் அதை பே பண்ணிவிட்டு சைமல்டேனியஸாக எக்விட்டி மூலமாக உங்களோட லிக்விட் நெட்வொர்த்தையும் பில்டு பண்ண முடியும். ஏன்னா காம்பவுண்டிங் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யறதுக்கு டைம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். லேட்டர் பாயிண்ட் ஆஃப் லைஃப்பில் பெரிய வெல்த் பில்ட் ஆகிறது எல்லாமே உங்களோட 20s and 30s நீங்கள் பண்ண கான்ட்ரிபியூஷனாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் அதிக கடன் பிரச்சனையோடு இருந்தீங்கன்னா, எக்விட்டிஸ்க்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா லைஃப்பில் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் அது உங்களோட காஸ்ட்லி ஃபினான்ஷியல் மிஸ்டேக்காக மாறிடும். ஏன்னா உங்களுக்கு வயசாகிறப்ப நீங்கள் சின்ன வயசில் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்ச சொசைட்டி அண்ட் ரிலேட்டிவ்ஸில் இருந்த பல பேர் இந்த உலகத்தை விட்டே போயிருப்பாங்க. அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ காஸ்ட்லியான ஃபினான்ஷியல் மிஸ்டேக்கை பண்ணேன்னு சொல்லி அப்போ வருத்தப்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போவே சரியான டிசிஷன்ஸை எடுக்க ஆரம்பிங்க. நம்பர் 5, a simple rule to keep in mind. இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், உங்கள் ஏரியாவில் நல்லா மழை பெய்யுது. நீங்கள் இருக்கிற ஏரியாவில் நிறைய வீடு இருந்தாலும் எல்லா வீட்லேயும் வர மழை அப்படியே ரோட்டில் வேஸ்ட்டாக போயிட்டு இருந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு சிஸ்டமை உருவாக்கி அந்த ரெயின் வாட்டரை கிரவுண்டுக்கு ரீடைரக்ட் பண்ணி இல்லை ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை செட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸை உருவாக்கி வச்சுருக்கீங்க. இதனால் வெயில் காலம் வரும்போது நீங்கள் தண்ணி கஷ்டம் பட தேவையில்லை. பட் கிடைக்கும்போது தண்ணியை ஸ்டோர் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்காதவங்க, அதை மதிக்காதவங்க வெயில் காலம் வரும்போது தண்ணி கிடைக்காம எப்படி கஷ்டப்படுவாங்களோ அதே மாதிரி தான் பணமும் வேலை செய்யும். அதுக்கு தெரிஞ்சது ஒரு சிம்பிள் ரூல் தான். உன்கிட்ட நான் வரும்போது நீ என்னை நல்லா பார்த்துக்கிட்டேன்னா, என்னை ரெஸ்பெக்ட் பண்ணனா, ப்ராப்பரான வெல்த் பில்டிங் சிஸ்டம்ஸை உருவாக்கி வச்சுக்கிட்டேன்னா நானும் உன்னை மதித்து உனக்கு கஷ்டகாலம் வரும்போது உன்னை நல்லா பார்த்துப்பேன். இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு கடன் வாங்கிக்கிட்டு என்னை மதிக்காமல் இருந்தேன்னா, சொசைட்டியை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஷோ ஆஃப் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன்னா உனக்கு பிரச்சனை வரப்ப நான் ஹெல்ப் பண்ணுற நிலைமையில இருக்க மாட்டேன் அப்படிங்கிற லெசனை தான் அது நமக்கு தெளிவாக கொடுக்குது. ஸோ பணம் உங்ககிட்ட வரும்போது அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அதை ஒழுங்காக பார்த்துக்கிட்டு அதை மேனேஜ் பண்ணி மல்டிப்ளை பண்ண கற்றுக்கிட்டு சைலண்ட்டாக க்ரோ ஆனீங்கன்னா லைஃபோட ரியல் லக்ஸரிஸான ஹெல்தி பாடி, ஹவுஸ் ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் காம் அண்ட் பீஸ்ஃபுல் மைண்டை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆனால் அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு பணத்தை மதிக்காமல் கடன் வாங்கிக்கிட்டு அதை சரியாக மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கேஆர்டிக்காகவும் பணத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களோட லைஃபோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் சக்ஸஸை அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை வச்சு முடிவு பண்ணுறதுனால எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாமல் நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டு பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு கடன் வாங்கிட்டு சுற்றிட்டு இருக்க போகிறீங்களா, இல்லை சைலண்ட்டாக உங்களோட வெல்த்தை பில்டு பண்ண போகிறீங்களான்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. சைலண்ட்டாக உங்களோட வெல்த்தை பில்டு பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு ஸ்டெல்த் வெல்த்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சைலண்ட்டான வெல்த் பில்டிங் ஜேர்னியில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கட்டும்.